பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்தமான நாளின் கால வேளையிலே உங்களை சந்திப்பதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தினமும் ஒரு லோக சுவார்த்தை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் கடந்து வருகிறது. அது வெறுமையாக திரும்பி போவதில்லை என்ற வேதத்தில் பார்க்கிறோம். இன்று நம்ம ஒரு வார்த்தை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 30வது அதிகாரம் 19வது வசனம். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இனி நீ அழுது கொண்டிராய். நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேகமான பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு தேவைகள் நமக்கு இருக்கிறது. பிறந்தது முதல் இறக்கின்ற வரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அது ஆனாலும் சரி, பெண்ணானாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நமக்கு அணுகு வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் ஆனாலும் இந்த பிரச்சனைகள் மத்தியில் இருந்து நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார், நம்மை ஆற்றுகிறவராக இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதான் சொல்லுகிறது, இனி நீ அழுது கொண்டிராய். இப்போ நீ அழுதெல்லாம் போதும், நீ துக்கப்பட்டதெல்லாம் போதும், இனி நீ அழவே அழாதே, நீ அழுதெல்லாம் போதும். இந்த உலகமும் சந்தோஷமா இருக்கும், இந்த உலகத்தில் சந்தோஷப்படுவார்கள், உங்களை பார்த்து நகைப்பார்கள், ஆனாலும் நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடும் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி உனக்கு மறு உத்தரவு அருளச்சியவராக இருக்கிறார். நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் இறங்கி வந்து உங்களுக்கு பதில் தருகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அன்றைக்கு பாருங்கள், ஆனால் அழுது கொண்டிருக்கிறார், அவளுக்கு பிள்ளை இல்லாது இருக்கிறது, பார்ப்பதெல்லாம் அவளை மலடி குழந்தைகளே என்று அனுதினமால் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அவள் எப்போது பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்கிறாள், மனம் கசந்து அழுது கொண்டே இருக்கிறாள். தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறாள், அங்கே உட்கார்ந்து மனம் கசந்து அழுகிறாள், ஆண்டை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறாள், ஆண்டை நோக்கி கூப்பிடுகிறாள். ஆண்டவரே, இந்த அடியாளின் சிறுமையை எண்ணும், நான் ஒரு சிறுமையானவளா இருக்கிறேன், எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவளா இருக்கிறேன், எல்லாரும் ஏளனம் செய்யப்பட்டவளா இருக்கிறேன். ஒரு விஷயம் என்னை நோக்கி பாருங்க ஆண்டவர், நீர் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தால் அதை உனக்காக உமக்காக அவனுடைய வாழ்நாள் முழுதும் உமக்காக ஒப்பு கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணி கொள்கிறான். அப்போது ஏலி சொல்கிறார், பயப்படாதே, நீ எதற்கும் கலங்காதே, கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார், உன் கண்ணீரை கண்டார், நீ இனிமே அழாதே என்று சொல்லும்போது கர்த்தர் சொன்ன அந்த தேவனுடைய மனுஷன் சொன்ன உடனே அண்ணால் அதற்கு பிறகு துக்கமுகமாக இருக்கவில்லை, அதன் பிறகு அழவில்லை. ஆண்டவத்தில் ஒரு விண்ணப்பத்தை நாம் வைத்து விட்டால் கர்த்தர் அதை கேட்கிறவராக இருக்கிறார். விண்ணப்பத்தை எல்லாவற்றுமே கர்த்தர் கேட்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை சோதரோட ஜெபத்தினால் விடுதலை அவர் தெரியப்படுத்துங்கள் என்று பார்க்கிறோம். உங்களுடைய பிரச்சனைகள் கவலைகள் எல்லாவற்றிலும் இருந்தாலும் அழுது கொண்டு இருக்காதீர்கள், அதை கர்த்தரை தெரியப்படுத்துங்கள். அதை அவர் கேட்டு உருக்கமாய் இறங்கியவராக இருக்கிறார். கர்த்தர் இறக்க மன உருக்கம், நீடி சாந்தம், மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று பார்க்கிறோம். அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார், மிகவும் உருக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்ம அக்கிரமங்களுக்காக இந்த இறங்கி வந்தார். இந்த மனுஷன் நிற்பதற்கும் மனுஷன் ரசிப்பதற்கும் அவர் ஏமாத்திரம், ஆனால் நம்ம நிர்மலமாக இருப்பது அவர் சுத்த கிருபையாக இருக்கிறது. இந்த உலகம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்களே, நாம் ஏன் துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம்? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற ஒரு காலம் வரும். கர்ப்பவதியாக இருக்கிற ஒருத்தி பார்க்கிறோம், அவ அந்த கர்ப்பமாக இருக்கும்போது வேதனைப்பட்டு கொண்டே இருப்பாள். பிள்ளை பெறும்போது வேதனையாக இருக்கும். ஒரு கர்ப்பவதி பிள்ளை பெறும்போது இருக்கிற வேதனை எந்த மனுஷனும் அதை அனுபவிக்க முடியாது, அப்படி ஒரு வேதனை. ஆனாலும் அந்த வேதனையோடு அவர் பிள்ளை பெறுகிறாள். ஆனால் பிள்ளை பெற்ற உடனே அந்த வலியெல்லாம் அவளிட்டு போகிறது. அதன் பிறகு அவள் சந்தோஷமா இருக்கிறாள். ஒரு குழந்தை நம்ம கர்த்தர் கொடுத்தார் என்ற ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சினாலே அவள் அதன் முன்பு கட்டப்பட்ட அந்த பிரயாசங்கள், அந்த அழுகைகள், அந்த வேதனைகள், அந்த சோகங்கள் எல்லாவற்றையும் மறந்து அவள் சந்தோஷப்படுகிறாள். இப்படிதான் கர்த்தர் ஒரு சுகத்தையும் துக்கத்தையும் நமக்கு கொடுத்தாலும், அது கொண்டு நீங்கள் இருந்தாலும், அதன் பின்பாடு வருகிற அந்த ஆசீர்வாதம், அதன் பிறகு வருகிற அந்த கர்த்தருடைய பலன் உங்களுக்கு ஒரு நற்செய்தியாக இருக்கும். ஆனால் அழுது கொண்டே இருந்தார். கர்த்தர் ஒரு விண்ணப்பத்தை கேட்டு கர்ப்பத்தின் அடைத்த எல்லாம் எடுத்து போட்டார். எடுத்து போட்டு சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். மிக பெரிய தீர்க்கதரிசியான சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். மிகவும் மன கஷ்டம் அழுது கொண்டே இருந்தால், எப்போது பார்த்தாலும் அழுது கொண்டே இருந்தால், இன்னைக்கு நம்ம கூட நம்ம மனமடைந்து போக வேண்டும் என்று, நம்ம விழுந்து விட வேண்டும் என்று,
மற்ற எல்லாரும் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்றுதான் மற்ற ஜனங்கள் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அது கொண்டு இருக்காதீர்கள். உங்கள் கூப்பிடுதலுக்கு அவர் கேட்கிற ஒரு வல்லமையாக இருக்கிறார். அன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் போய்கொண்டே இருக்கிறார். சுற்றிலும் திரளான ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அங்கே ஒரு கூட பிச்சை கட்டுக் கொண்டிருக்கிறான். யார் போவது அங்கே? ஆண்டவர் இயேசு போகிறார். ஆண்டவரே, தாவீது குமாரன் எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான். அதிகமாக கூப்பிட்டான். அவன் கூக்களுக்கு கர்த்தர் கேட்டு நின்று அவனோட இடத்துல வருகிறார். வந்து அவனை சுகப்படுத்துகிறார். இன்றைக்கும் அப்படிதான். நீங்கள் கூப்பிடும்போது உங்களுக்கு இறங்கி பாருங்கள், அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே மறு உத்தரவு அருகிற வல்லமாக இருக்கிறார். உடனே நீங்கள் கேட்பது எதுவோ அது உடனே செய்யப்படும். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் அது கர்த்தர் கொடுக்க வல்லமையாக இருக்கிறார். வானத்து பூமி உடைய படைத்த சர்வவல்லமையுள்ள தேவன். மனுஷனை அவர் நினைப்பதற்கு எம்மாத்திரம், ஆனாலும் அவர் நம்மை நினைத்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அழுது கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே கர்த்தர் கண்ணீரை எல்லாவற்றையும் துடைக்க வல்லமையாக இருக்கிறார். ஆனால் அவருடைய கண்ணீர் துடைத்தவர் கர்த்தர். அந்த குடனுடைய பலவீனங்களை கண் தெரியாமல் இருந்த அந்த பலவீனங்களாம் எடுத்து போட்டு அவன் பார்வை அடையும்படியான ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். அவன் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவனுக்கு பதில் கொடுத்தார். இது போல நிறைய வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நிறைய சாட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் ஆபத்தில் இருக்கும்போது கர்த்தர் நோக்கி பாருங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பதில் அளிப்பார். அது கொண்டிருக்கிற எல்லா விதமான காரியங்களை கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு ஒரு ஆறுதல் நிச்சயமாக கொடுப்பார். இந்த பரிசுத்தமான நாளிலே இப்படியான ஒரு திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் இனி அழுது போவதில்லை, கர்த்தர் என்னுடைய கூகுளை எல்லாம் கேட்க வல்லமையாக இருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களே ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். இனி அழுது கொண்டிராய். நீங்கள் கூப்பிடும்பொழுது கர்த்தர் இரக்கமாக இறங்கி உருக்கமாக இறங்கி அதற்கு நிச்சயமாக பதில் கொடுக்கிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கும் தகப்பன். ஆண்டவர், நாங்கள் இனி அழப்போவது இல்லை தகப்பன். ஒரு சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சியும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் தரப்போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆமென். கர்த்தர் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் தருவாராக. ஆமென். சீக்கிரம் வர போகும் ராஜாதி ராஜாவே,